வணக்கம். எங்களோட வீட்டு தோட்டத்தில் அப்படிங்கன்னா ஊதா கலர் அவரைக்காயில் நல்ல சுவையான கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 100 கிராம் நெத்தலி கருவாடு எடுத்துருக்கிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டு 2-3 தடவைகள் நன்றாக இவ்வாறு கழுவி எடுக்க வேணும். தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கிக்கொள்கிறேன். எண்ணெய் சூடாகியதும் 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ரெண்டும் பொரிப்பட்டதும் நீட்டு வாக்கில் வெட்டின ஒரு வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் 5 பச்சை மிளகாய், 3 பேல் உள்ளியை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு கறிவேப்பிள்ளை, கழுவி வச்சிருக்கிற நெத்தலி கருவாட்டையும் சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். நெத்தலி கருவாடு இல்லைன்னு சொன்னால் மாசி கருவாடு அல்லது இறால் கருவாடு சேர்த்து இதே போல் நீங்கள் செய்தீங்களாலும் நல்ல சுவையாக இருக்கும். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் 2 தக்காளி பழம் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி வதங்கும் வரைக்கும் விட வேணும். இந்த அவரைக்காயில் குழம்பு பொரியல் செய்தீங்களாலும் நல்ல சுவையாக இருக்கும். ஊதா அவரைக்காயில் பால் கறி செய்முறை பார்க்க விருப்பம்ண்டா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். தக்காளி பழமெல்லாம் இவ்வாறு வதங்கி வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற அவரைக்காயை சேர்த்துக்கொள்கிறேன். நான் 500 கிராம் அவரைக்காய் எடுத்திருக்கிறேன். ஒரு மேசைக்கரண்டி வெட்டுத்தூள் சேர்த்து நன்றாக கலந்து 8 நிமிடம் அவிய விட வேணும். நான் தண்ணி எதுவும் சேர்க்கையில் மூடி போட்டு அந்த நீராவியிலேயே அவிய விட்டுருக்கிறேன். இடைக்கிட ஓப்பன் பண்ணி நன்றாக கலந்து அவிய விட வேணும். 5 நிமிடமாக அவிய விட்டுருந்த நான் ஓப்பன் பண்ணி நன்றாக கலந்து திரும்பவும் மூடி போட்டு 3 நிமிடம் அவிய விட்டுக்கொள்கிறேன். இதுக்கு நான் வெட்டுத்தூள் பாவிச்சிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்ண்டா குழம்புத்தூள் அல்லது தனி மிளகாய் தூள் சேர்த்தும் சமைக்கலாம். இந்த கறி ரொட்டி, சப்பாத்தி, சோறோடு சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். இப்போ 3 நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான கறி தயாராகிட்டுது. இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.